ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை கிண்டி லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில் இருக்க நவரத்னா ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கேன். இங்கே வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து உழவர் விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு விருந்து ஒன்று கொடுக்குறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் கிளம்பி வந்திருக்கேன். விருந்து அப்படின்னாலே வந்து 1-2 ஐட்டம் இருக்காது, மினிமம் 10 வெரைட்டிக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 20 வெரைட்டிக்கு மேலே இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த விருந்து வந்து ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். அதாவது தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தை பிறந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு வழி பிறக்கும்னு சொல்லி நம்பி அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த விருந்தை டேஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட டேபிளில் வந்து அந்த அவங்களோட ஸ்பெஷல் உழவர் விருந்து வந்து நம்ம இலையில வச்சாச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, விருந்துனா இதுதான்டா அப்படின்ற அளவுக்கு வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு டக்குன்னு ஒன்றா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உப்பு, ஊறுகாய், ஒரு அதிரசம் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கீரை வடை ஒன்று வச்சுருக்காங்க. கேரட் பீன்ஸ் பருப்பு பொரியல், மஞ்சள் பூசணி தொக்கு, காய்கறி தேங்காய் பரட்டல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புடலங்காய் பட்டாணி கூட்டு, ஒரு அப்பளம். பொங்கல் வெரைட்டிஸில் மட்டும் 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பால் பொங்கல், கம்பு பொங்கல், மிளகு பொங்கல், சர்க்கரை பொங்கல். பொங்கல் மட்டும் இருந்தால் 10,000 சொல்லிட்டு கூட வந்து ஒரு பீஸ் கரும்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாழைப்பழம், ஒயிட் ரைஸ், கீ, சாம்பார், சேனக்கிழங்கு புளிக்குழம்பு, நெக்ஸ்ட் பருப்பு, ரசம், சுண்டக்காய் காரக்குழம்பு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தயிர், அவல் பாயசம், சேமியா பாயசம். ஃபைனலாக வந்து மோர் மிளகா. ஸோ ஒன்றா டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த சக்கரை பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பொங்கல் ஸ்பெஷல். ஸோ அவங்களோட பொங்கல் முந்திரிலாம் போட்டு செம்மையாக இருக்கப்பல டேஸ்ட் பண்ணிடலாம். அளவான சர்க்கரை, முந்திரி லைட்டாக கொலைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகு பொங்கல் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது மிளகு பொங்கல். ஒரு பைட் போயிடுறேன். நல்லா கொலைய செம்மையாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பு பொங்கல். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் கம்பு பொங்கல் டேஸ்ட் பண்ணுறேன். மேலே இந்த திராட்சை முந்திரிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. எதையும் பார்த்தோம். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெனரலாக மில்லட்டுன்றது கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது ரொம்ப குறையாது. அதனால் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பால் பொங்கல் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ்ஸு ப்ளஸ் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரோட நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த அதிரசம் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தீபாவளி டைம்லலாம் பண்ணுவாங்க வீட்டில். செம்மையாக இருக்கப்பல. மேலே லைட்டாக ஒரு அந்த கிறிஸ்பினஸ் வித் அந்த உள்ள ஒரு சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த மெயின் அவங்க மீல்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அந்த நெய்யோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு திக்கான பருப்பு இது. ஜெனரலாக கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், பட் இங்கே ரொம்ப நல்ல திக்காக இருக்குது. ப்ளஸ் அந்த நெய் இருக்க போர்ஷன் மட்டும் அப்படியே எடுத்து அப்படியே நல்லா பரட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் அப்பளத்தை வச்சு கொஞ்சம் அப்பளத்தை மேலே வச்சு அப்படியே ஒரு பைட்டு. செம்மையாக இருக்குது. அப்போ ஒரு பைட்டு நல்லா ஒரு குவாலிட்டியான ஒரு பருப்பு வித் நெய் காம்பினேஷனோடு இந்த சாப்பாடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒன்று கொஞ்சம் சூடை மட்டும் ஆறிடுச்சு. சுட சாப்பிட்ருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சு எடுக்கிறதுக்கிட்ட ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார். நல்ல ஒரு கெட்டியான சாம்பார், வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார். அதே நல்லா பரட்டி விட்டு இது கூட வந்து அந்த கேரட் பொரியல் வச்சு அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. வித் அந்த கேரட் பீன்ஸ் பொரியலோடு சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கொத்தவரங்காய் சேனக்கிழங்கு புளிக்குழம்பு. நல்ல ஒரு திக்கான கொத்தவரங்காய் சேனக்கிழங்கு புளிக்குழம்பு. இது கூட காம்பினேஷன் வந்து கூட்டு வைக்கலாம். அந்த கூட்டை அப்படியே வச்சு
கொத்தவரங்காய் சேனக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அதை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பார்த்தோன்னே ரொம்ப காரமாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி இல்லை, ரொம்ப சட்டிலாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்காப்புல வித் அந்த கூட்டோட. இதோட இந்த காய்கறி தேங்காய் பரட்டெலாம் வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கூட்டோட எனக்கு இந்த குழம்புக்கு வந்து இந்த காய்கறி தேங்காய் பரட்டல் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. அதில் வந்து ஒரு அந்த தேங்காய் தூக்கலாக போட்டு ஒரு 3 விதமான காய்கறிலாம் போட்டிருக்கும்போது டேஸ்ட் வந்து ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வத்த குழம்பு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குன்ட்டு. டேஸ்ட் எப்படி பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தோடு போட்டு நல்லா தக்கன்னு இருக்காப்புல. அந்த சுண்டைக்காய் வத்தல் பாருங்கள், அள்ளி தெளிச்சிருக்காங்க. அப்படியே நல்லா பரட்டி விட்டு இது காம்பினேஷன் வந்து இந்த கீரை வடை. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்காப்புல இது. இது அந்த கீரை வடையோட இந்த வத்த குழம்பு மஸ்ட்டு ட்ரை. நான் சாப்பிட்ட எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வித் அப்பளம் காம்பினேஷனும் இதுக்கு செம்மையாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக கெட்டி தயிர் போட்டு முடிச்சு விட்லாம். ரசம் வேறு இருக்குது. ரசம் வந்து நான் வந்து குடிச்சு பார்த்து சொல்கிறேன். ஆஹா, நல்ல தக்காளி கருவேப்பிலெல்லாம் தூக்கலாக போட்டு சூப்பராக இருக்குது ரசம். நெக்ஸ்ட்டு தயிர். தயிர் நல்லா இப்படி பரட்டி விட்டு அந்த பிக்கிளோட அப்படியே ஸ்மூத்தாக போகிறாப்புல. நல்ல ஒரு கெட்டி தயிர், அளவான புளிப்பு வித் அந்த ஊறுகாவோட சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த மோர் மிளகாவையும் வச்சு ஃபைனலாக ஒரு பைட். நெக்ஸ்ட் வந்து இந்த சேமியா பாயசம் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட்டதுக்கு அதுக்கும் ஃபைனலாக இந்த பாயசம் சாப்பிடும்போது அந்த ஒரு சுகம் இருக்குது. இதை சாப்பிட்டா மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது சேமியா பாயசம். நெக்ஸ்ட் இது அவுல் பாயசம். நல்லாயிருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு சேமியா பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக சட்டிலாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கரெக்டாக போட்டு சூப்பராக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பம் கூழ். இதெல்லாம் வந்து வாரத்துக்கு 2 நாளாவது சாப்பிட்ணும், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ கம்பங்கூழும் நல்லாயிருக்கு. மோர் ஊற்றி பண்ணியிருக்காங்க. அந்த மோர் வந்து ஜாஸ்தி புளிக்கல, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த ஒரு உழவர் விருந்து வந்து டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 14th 19th வரைக்கும் இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.